அனுமதிக்கப்பட்ட நீதி ஒரு மனிதனின் வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதற்கு இவரின் வாழ்வு ஒரு சான்றாக உள்ளது. ஒன்றுபட்ட மத்திய பிரதேச மாநில சாலை போக்குவரத்து கழகத்தில் முன்னாள் காசாளராக பணியாற்றிய ஜாகேஷ்வர் பிரசாத் அவதியாவின் சோக கதை இது. அப்போது 83 வயதான இவர் மீது 100 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக 1986 தொடுக்கப்பட்ட வழக்கில் 39 ஆண்டுகள் நீடித்த சட்ட போராட்டத்திற்கு பிறகு அண்மையில் சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றம் இவரை நிராதிபதி என்று விடுவித்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிரிக்கப்பட்ட பின்னர் இது தொடர்பான வழக்கை விசாரித்த ராய்ப்பூர் விசாரணை நீதிமன்றம் 2004 அவதியாவிற்கு ஓராண்டு சிறை தண்டனை மற்றும் 1000 ரூபாய் அபராதம் விதித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து அவதியா உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். 2025 அதாவது 39 ஆண்டுகளுக்கு பிறகு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அரசு தரப்பு லஞ்சம் வாங்கியதை நிரூபிக்க தவறியதை சுட்டிக்காட்டி விசாரணை நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ததுடன் அவரை நிராதிபதி என்று விடுவித்தது. 39 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த இந்த விடுதலை அவதியாவின் வாழ்வில் மீளாத இழப்புகளை மட்டுமே விட்டு சென்றது. இந்த முடிவில் இப்போது எந்த அர்த்தமும் இல்லை. என் வேலை போய்விட்டது. சமூகம் என்னை புறக்கணித்து விட்டது. சிகிச்சை கிடைக்காததால் என் மனைவி இறந்து விட்டாள். என் கடந்த காலத்தை யாராவது எனக்கு மீண்டும் கொடுக்க முடியுமா என்று வேதனையுடன் தெரிவித்தார்.